வாழ்ந்து வருகிறேன். இப்போதே என் மாமா வாலியை காண வேண்டும். வருகிறேன். நலமோடு இருக்கிறாயா? நலமோடு இருக்கிறேன். நன்றாக இருக்கிறாயே. உனக்கு இந்த நிலைமை வரும் என்று அர்ச்சனா கவட்ட கவட்ட எதுவும் மசிக்கலையே. மாமா வாலி பார்த்து விட்டேயா? பார்த்து விட்டேன். அண்ணனை பார்த்து விட்டேன். நாம் இருவரும் காவலுக்கு செல்ல வேண்டும். ஆமா, மிக ஜாக்கிரதையோடு செல்ல வேண்டும். இந்த கோலத்தில் நீ வருவாய் என்று இந்த கோலத்தில் வரும்போது நான் வரக்கூடாதா? அகட்டும் ஆச்சினையா அகட்டும். என்னுடைய மனை பார்க்க வேண்டும். அப்படியாக என்னோட பெயர உரிமை சந்திக்க வேண்டாம். என்னங்க ஓடி காவலாக பார்க்கும் போது நம்ம எப்படி தெரியுமா இருக்குது?
நான் காவலுக்கு செல்ல போகிறேன். அப்படியா? ஆகையினால எனக்கு காவலுக்கு போய் வா. என் மைத்துனை ராமரை செல்ல வேண்டும். அவரும் நானும் தான் இருவரும் காவலுக்கு செல்ல கஷ்டப்பட்டு வருகிறோம். பணி கொடுத்து ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். மாயாவிற்கும் நிலைக்கும் போர் நடக்க வேண்டும். இந்த பிளகவத்தில் அருமை தம்பி சிக்கரை விட காவல் வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக காவல் புரிவான். புகைக்குள் உள்ளே செல்கிறேன். கட்டளை நாம் இருவரும் காவலுக்கு செல்ல வேண்டும். ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். மாயாவி உலகத்திலே மாயமாக பறக்கிறவன். அப்படியா? அண்ணனுக்கு ஆபத்து வந்தா கூட வரும். பத்திரமாக. அப்படியா? என் அண்ணனுக்கு ஆபத்து வருமா? ஆமா. ஆபத்து வரும் தடுக்க வேண்டும். இருவரும் புறப்பட்டு செல்லுங்கள். என்ன கூறுகிறாய்? அண்ணன் வாழை இறந்து விட்டார். மன்னனில்லா நாடு சுடுகாடு. அதனால் இப்பொழுதே கிஷ்கிந்திக்கு சென்று மறுபடியை சொல்லி உங்களுடைய நாட்டு மக்களை நல்ல முறையிலே வழிநடத்தி என் அண்ணன் போருக்கு சென்று ஒரு மாண்டு விட்டாருமே. நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். பயப்படாதே. மனிதனுக்கு 2 எண்ணலுக்கு 7 குறித்து 4 காலே.
அண்ணன் நினைத்து விட்டார் அல்லவா? உண்மைதான். இந்த நாடு சுடுகாடாக ஆகிவிடும். குழந்தை அதனால் நான் சொல்லும்படி இந்த நாட்டு பொறுப்பை உனக்கு அனுமதி கொடுக்க போகிறேன். சொல்லும் போது நான் ஏற்றுக்கொள்கிறேன். பயப்படாத நாயரே. ஆகட்டும். அண்ணன் இருந்த பெரிய அவன் வந்து கேட்க போறான் நம்மள. ஒன்றும் கிடையாது. நாளை கூட இதே போட்டா வா பாப்பா புறப்படு. அந்த மாயாவை கொன்றுவிட்டு என் நாளை 28 மாதங்கள் அவனோடு போல் செய்தி மாயாவை கொன்றுவிட்டு இப்போ செல்கிறேன். அந்த வாயற்படையில் தம்பி என்ன இது? இந்த வாயற்படை போரை போட்டு அழைத்திருக்கிறது. இந்த வேலை யார் செய்திருப்பார்கள்? என்னுடைய தம்பி செய்திருக்க மாட்டார். உடன் பிறந்த பாசம் இப்படி செய்ய மாட்டானே. சரி, இப்போது என் கால்களால் அந்த பாறை எட்டு விளைத்து விட்டு நாளைக்கு கிஷ்கிந்தாபுரை சென்றேன். நல்ல நேரம் இப்பதான் வந்திருக்குது உங்களுக்கு. உண்மையாகவா? ஆமா. உட்காரு, இந்த மணிமுடி நான் சூட்டுகிறேன் உனக்கு. இந்த நாட்டு பொறுத்து கொண்டு ஒப்படைக்கிறேன். வாழ்க மன்னவர், வாழ்க மன்னவர். இனி நீதான் மன்னர். நான் தான் அமைச்சர். இனி யாருக்கும் தான் நாங்க எதையுமே கைவிட மாட்டாயே. விட மாட்டேன். நீங்க மட்டும் பாதியில விட்டுருங்க போங்க.